I am weak, but thou art strong. Jesus, keep me from all wrong. I'll be satisfied as long as I walk. Let me walk close to thee. பலவீனங்களே நீ உண்மை போல என் நேச்சரை மாத்துங்க. திவ்ய பலனத்தான், திவ்ய வல்லமையத்தான். உம்மாலே நான் பாவத்தை மேற்கொண்டு இந்த அபிஷேகத்தை நிறைவேற்று உமக்கா சாட்சியாக வாழ இன்று முதல் ஆசீர்வதிங்க. பேசுங்க அடியார் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும். இல்ல, இந்த 3 காரியங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது வேதத்தை நீங்கள் திறந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அநேக இடங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார், உவமைகளாக பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள். இதெல்லாம் வைத்து நீங்கள் யோசித்து பார்க்கிறோம். இப்பொழுதே அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? அதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:27 வாசித்து பாருங்க. மார்க் 9:1 எடுத்தவங்க வாசிங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, மார்க் 9:1, அன்றியும் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இந்த வசனம் என்னை அதிகமாய் கவர்ந்தது. அங்கு சொல்லுகிறார், ஆண்டவர் அடிக்கப்படல, மரிக்கல, உயிர்த்தெழுதல, பரிசுத்த ஆவி இன்னும் ஜனங்களுக்குள்ளே கொழுக்கப்படல. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் என்பது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் அது சமாதானமும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம். அப்பொழுது இது தேவனுடைய ராஜ்யம் பலமாய் இறங்குவதை காணும் முன் இங்கு இருக்கிற சிலர் மரிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருகிற ராஜ்யம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை குறித்து அவர் சொல்லலை. அப்படி என்றால் ஆண்டவர் அவர் வரும்பொழுது, புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு செல்லுவ வரும்பொழுது, இங்கு நிற்கிறவர்களில் சிலர் மரிக்க மாட்டார்கள் என்று சொல்வது சரியல்ல, இல்லையா? எத்தனை ஆண்டுகள் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ இங்க நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலமாய் இறங்குவதை அவர்கள் காணும் முன் அவர்கள் மரிக்க மாட்டார்கள். லூக்கா 9:27 இன்று மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இவர் இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் என்று குறிப்பிட்டது, நான் அதிகமாய் அதை தியானித்திருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னது the day of Pentecost. அது the day of Pentecost. அந்த பரிசுத்த ஆவி வந்து இறங்குவதை இங்கு இருக்கிற சிலரில் அவர்கள் பார்ப்பார்கள், அனுபவிப்பார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் மரிப்பதில்லை.
அந்த பரிசுத்த ஆவியானவர் பலத்த முழக்கத்தோடு கூட வருகிறதை ஆண்டவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறது ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. ஒரு தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியானவரால் ஆவிக்குள்ளே நடந்து செல்லுகிற ஒரு அனுபவம் தான் தேவனுடைய ராஜ்யம். இதற்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். அது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என அன்புக்குரியவர்களே, இது தேவனுடைய ராஜ்யம் என்றது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நடத்தப்படுகிற ஆவியில நடக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை புசிப்பும் குடிப்பும் அல்ல. நல்ல கவனிங்க பிரியமான. அது புசிப்பினாலும் குடிப்பினாலும் அந்த சந்தோஷம் பின்னாடி வருகிறது. சந்தோஷம் அதனால் வருகிறதல்ல. இது தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையே ஒரு சந்தோஷமாக இருக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. இந்த வசனத்திலே சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இது நல்ல கவனிங்க பிரியமான. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். வேதத்தை முழுமையாய் திறந்து நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா இந்த சந்தோஷம் என்று வருகிற இடமெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்க. மகா சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கும். சில இடத்துல மிக சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கும். அதிக சந்தோஷம் என்று சொல்ல எழுதப்பட்டிருக்கும். ஆனந்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். பேரானந்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். மகிழ்ந்து என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த சந்தோஷத்திற்கு வெவ்வேறு வார்த்தைகளை ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதை நன்றாய் நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னா ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார்? எல்லா இடத்திலும் அவர் சந்தோஷம் என்று எழுதியிருக்கலாமே. எனக்கு ஒரு சந்தோஷம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அப்படி என்றால் கர்த்தர் உனக்கு மிக அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. ஆகையினால் தான் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த சங்கீதம் 68:3 வாசிங்க. அங்கு சங்கீதக்காரன் அந்த சந்தோஷத்துக்கு எத்தனை அடைமொழிகளை கொடுத்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்றார் பாருங்க. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாம். இதைத்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லி முடியாத சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுவோமா? a joy inexpressible. அதை சொல்லி முடியாது. தாவீது ராஜாவாலேயே அந்த சந்தோஷத்தை அவர் விவரிக்க முடியல. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆகையினாலே எனக்கு சந்தோஷம் உனக்கு மிக சந்தோஷமாக இருக்கக்கூடும். உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷமாக இருக்கக்கூடும். இட்ஸ் a different measure. அல்லேலூயா சொல்லுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு. அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினால் தான் அது சொல்லப்படுகிறது அதிக சந்தோஷம். தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை கொடுத்தார். He has to express it exclusively to differentiate. அது புசிப்பிலும் குடிப்பிலும் வருகிற சந்தோஷம் அல்ல, அதை காட்டிலும் மிக அதிகமான சந்தோஷம். இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு காரணம் ஏதோ ஒரு மனதில் ஒரு சந்தோஷம். எனக்கு அன்புக்குரியவங்களே, that joy you can never express it. இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாருக்கும் ஒரு அளவு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று சொல்ல முடியாது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும், எத்தனை தான் பாடுகள் இருந்தாலும், உள்ளத்திலே ஆவியானவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம்.
அந்த சந்தோஷத்தை நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க? How do you express your joy? சொல்லுங்க. பாட்டு பாடுறீங்க. அந்த நேரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? மற்றவங்க விவரிக்கும் பொழுது நீ சந்தோஷமா இருக்கிறது எப்படி எடுத்து சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஜாலியா இருந்துச்சு சொல்றோமா? அப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஜாலியா இருந்துச்சு. அது பைபிள்ல இருக்கா அந்த வார்த்தை? நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தோஷத்தை when they are trying to express, they use a secular word. இந்த உலக பிரீதியான வார்த்தையை கொண்டு அவர்கள் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோ வேதத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நல்லா கவனிங்க. But that is the difference. That's why probably they are prospering. You are not prospering. They prosper because they use that word from the Bible. நான் சில நாளைக்கு முன்பாக இந்து பேப்பரை பார்க்கும் பொழுது ஒரு கான்ஃபரன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஏதோ ஒரு பிரைவேட் பாடி தே ஆர் கன்வீன்ட் a conference in Taj Coromandel. அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பது. இட்ஸ் பியூர்லி a secular organization. அவர்கள் அந்த கான்ஃபரன்ஸுக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறாங்க? the joy of giving. வேதத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை எடுத்து அவர்கள் பயன்படுத்தினாங்க. a secular organization. அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒரு தலைப்பு the joy of giving. இப்பொழுது இருக்கிற எல்லா பொய் பேசுகிற அரசியல்வாதியும் கூட மோடி வாக்ஸ் an extra mile for you சொல்றாங்களா? They take the biblical word and they express it. ஆனால் நாமோ நம்முடைய காரியத்தை உலகம் சொல்லுகிற வார்த்தையினால் நாம் பயன்படுத்துகிறோம். இதை நீங்கள் விட்டு ஒழிக்க வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொள்கிற பிரியம். இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு வாலிப பிள்ளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்னும் அந்த மூஞ்சியனுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. அபிஷேகத்தை பெற்றாள். அபிஷேகத்தை பெற்று வளர்வதற்கு அவள் தனக்கு இடம் கொடுக்கல. அவளுக்கு திருமணமாகிவிட்டது. திருமணமாகி கணவனோடு சென்று விட்டாள். அதற்கப்புறம் இந்த கூட்டத்திலே வந்து அபிஷேகத்திலே அவள் வளர முடியல. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிறவள் தான் நன்றாய் தெரியும் எனக்கு. அவளுக்கு குழந்தை பிறந்தது. அவளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு டெலிபோன் பண்ணினாள். அங்கிள், நீங்கள் என்னோடு கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா என்று கேட்டாள். என்னம்மா சொல்லு என்று சொன்னேன். அபிஷேகம் பெற்ற பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. அவள் சொல்றா, ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாள். அங்கிள், எங்க வீட்டுல ஒரு காமெடி நடந்துச்சு. என்ன நடந்துச்சா? இஸ் இட் a biblical word? எனக்கு புரியல. காமெடி நடந்துச்சுன்னு சொல்றா, என்னன்னு எனக்கு புரியல. நான் அவட்ட திருப்பி கேட்கிறேன், காமெடினா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ அதை எக்ஸ்பிரஸ் பண்றா. அவளுக்குள்ள ஒரு ஜாய். அதை காமெடி என்று சொல்லுகிறாள். என்ன என்று கேட்டேன். அவள் சொல்லுகிறாள், நாங்கள் ஒரு புதிய ஒரு கார் வாங்கிட்டு இருக்கோம். அந்த காரை எடுத்து என் கணவன் ஓட்டிக்கொண்டு சென்றான். பின்னாடி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் காரை வந்து பின்னாடி இடித்து அது அப்பளமாய் தப்பி விட்டது. ஆனால் என் கணவனுக்கு ஒரு அடியும் இல்லை, தப்பித்துக் கொண்டார். இது காமெடி. Would you like to express the joy which God has given to you? Miracle is saving you from an accident. You want to call it a comedy? எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். What language, what word you use?
will give you the relevant blessing. If you want to use a secular word, you will get only the secular blessing, not the abundant blessing. அதுல ரெண்டு காரியம் சொன்னேன். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னேன், சந்தோஷம் என்று சொன்னேன். அதிலே ஒரு அளவு பரிமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்திலே. மகா, மிக, அதிக, சொல்லி முடியாத சந்தோஷம், ஆனந்தம், களிக்கூர்ந்து, எத்தனையோ வேர்ட்ஸ் ஆர் பீயிங் எக்ஸ்பிரஸ். சந்தோஷத்தை பற்றி சொன்னேன். அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதை அண்டர்லைன் பண்ணுங்க பிரியமானது. இதைதான் நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த சந்தோஷம், I told you in the beginning, it is not from the basket of joy from heaven. அதிலிருந்து அப்படியே அந்த சந்தோஷத்தை எடுத்து உங்க கையில கொடுக்கல. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் எடுத்துக்கொள்ள முடியும். பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் உன் கரத்திலே கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினால். அதை கொஞ்சம் விடைக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கி கொடுக்கிற சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுவோம். உண்டாகும் சந்தோஷம் என்பதை நான் கொஞ்சம் ஆழமாய் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உண்டாக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அதை உண்டாக்கி கொடுத்தபடியினால் தான் இந்த பிள்ளை ஓடி வந்திருக்கு, இல்லைன்னா வந்திருக்க. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கித்தார். அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரிந்து கொள்வீங்க. ஒரு 6 வருஷத்திற்கு முன்பாக தேவநல்லூர்ல நாங்கள் இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தோம். இங்கிருந்து போன் பண்ணி தான் எல்லாவற்றையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்பொழுது நான் ஒரு சென்றிருக்கும் பொழுது, இந்த ஆலயத்திலே கட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது எலக்ட்ரிசிட்டிக்கு நான் அப்ளை பண்ணேன். எலக்ட்ரிசிட்டிக்கு அப்ளிகேஷன் கொடுத்து விட்டு அந்த ஏஇ ஆபீஸில் உள்ள போர்மனை பார்த்து, தம்பி, நான் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறேன், இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஃபாலோ பண்ண வைத்ததின் காரணம் என் மீது வைத்திருக்கிற அன்பு அல்ல, அல்லது அவர் எனக்கு பணம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அல்ல. நான் தம்பி என்று அழைத்தேன். இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு சர்ச்சில் பேசினேன். பாஸ்டர் அவர் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாரு, நான் ஐயாவுக்கு எப்பவும் நான் போன் பண்ணுவேன். அப்போ இந்த போனை எடுத்த உடனே ஐயா என்ன சொல்லுவாங்க, தம்பி எப்படி இருக்கிறீங்க. அப்போ அந்த போர்மன்ட், தம்பி இந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எனக்கும் அவருக்கும் பந்தமே கிடையாது. அவனும் கிறிஸ்தவன் அல்ல, அவர் முஸ்லிம். ஜிலானி என்று அவர் பெயர். இஸ் ஒன்லி a foreman. He is not an assistant engineer. He is not an executive engineer. He is just a foreman. ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன். கட்டுமான வேலைகள் நடக்குது. டிசம்பர் 27ஆம் தேதி டெடிகேஷன் எல்லாம் டேட் எல்லாம் போட்டுட்டோம். நவம்பர் முடிந்து விட்டது. ஒரு நாள் திடீரென்று அந்த போர்மன் போன் பண்றாரு, ஐயா உங்களுடைய அப்ளிகேஷனை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதை 50 ரூபாய் கட்டி அந்த லெட்டர் கொடுக்கணும். நானே 50 ரூபாய் கட்டி அந்த லெட்டர் கொடுத்து விட்டேன் என்று எனக்கு போன் பண்ண. தம்பி நீங்க ஃபாலோ பண்ணு சொல்லுங்கன்றதுக்கு ஒரு கைமாறு. நானே 50 ரூபாய் கட்டி. ஏனென்றால் இந்த ஊரில் நீங்க எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்குறது ரொம்ப சுலபம். கிராமத்தில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வாங்குறது மிகவும் கடினம். நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவன் பேசாம ஊரா போட்டு வச்சிருவான். 90 நாள் அதை தொடவே மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு 90 நாட்கள் எடுக்கலாம் என்று அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. 90 நாட்கள் அவன் அதை ஊர்கா போட்டு வைத்து விடுவான். 89வது நாள் எழுந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பான், இல்லைன்னா ஒரு போன் பண்ணுவான், இந்த காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்களான்னு கேட்பான். அப்போ அவன் தப்பிச்சு கொள்வான். என்றால் he has taken an action before the end of 90 days. இதுதான் இந்த கிராமங்களில் நடக்கிற ஒரு காரியங்கள். அப்போ இந்த போர்மன் சொன்னா,
நானே 50 ரூபாய் கட்டி உங்களுக்காக இன்ஸ்பெக்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். அப்ப நான் சொன்னேன், தம்பி உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு தான் தேவனூர்ல மழை பெய்யுது அப்படின்னு சொன்னேன். முடிந்தது. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய்விட்டான். நானும் மறந்து விட்டேன். திடீரென்று எனக்கு ஒரு போன் பண்றான். ஒரு வாரமானது ஒரு போன் பண்றான். ஐயா, உங்களுடைய கனெக்ஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு. நீங்க ஒரு 7,800 ரூபாய் நீங்க ஏஇ ஆபீஸ்ல பணம் கட்டணும். யாரையாவது அனுப்பி அந்த பணத்தை கட்டுங்க. நான் இப்பொழுது அந்த ஆபீஸ்க்கு போய் கொண்டிருக்கிறேன். யாரையாவது அனுப்பி நீங்கள் பணம் கட்டுங்க. நாங்கள் இந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி விடுவோம் என்று சொன்னான். நான் ஆச்சரியப்பட்டேன். இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அது உங்களுக்கு அந்த சந்தோஷத்துல பங்கு பெற முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷம் ஏனென்றால், I have a contact person who is about 10 to 15 kilometers away from Kalakkad. அவரை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி இன்னைக்கு இந்த 7,800 ரூபாய் நீங்க ஏஇ ஆபீஸ்ல போய் கட்டணுமா? நேற்று உங்களுக்கு ஒரு பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறேன். நல்ல கவனிங்க. அதுக்கு முந்தின நாள் I have transferred 10,000 rupees to the contact person for no reason. எதற்கு அந்த 10,000 ரூபாய் அவன் பேங்க்ல சேர்ந்த உடனே எதுக்கே பணம் அனுப்பிச்சிருக்கீங்க? தெரியல தம்பி, என் மனசுல தோணுச்சு, நான் பணம் அனுப்பிச்சிருக்கிறேன். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். He orchestrates everything beautifully. அவர் எனக்கு ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க அந்த ஆவியானவர் என்ன அழகாக அவர் செயல்படுகிறார் என்று பாருங்க. For no reason I have transferred some money. அவர்கிட்ட சொல்றேன், அவர் 7,800 ரூபாய் கட்டுங்கன்னு சொன்ன போன் பண்ணி, நீங்க எங்க இருக்கீங்க தம்பி அப்படின்னு கேட்டேன். களக்காடுல இருக்கிறேன் அப்படின்னா. அப்ப நீ பேங்க்ல போய் பணம் எடுத்து அந்த பணத்தை கட்டிருங்கன்னா கட்டினா 3 நாட்கள்ல கனெக்ஷன் கொடுத்து. எனக்கு அன்புக்குரியவில்லை, நீங்கள் படுகிற பாடு எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது இந்த கனெக்ஷன் கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை யாராவது அதை ஷேர் பண்ண முடியுமா? உங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தெரியும். எவ்வளவு பாடுகளை அனுபவித்தீங்க, எவ்வளவு ஆண்டவரிடத்திலே போராடி இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த ஆவியானவர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். அவர் எனக்கு இந்த 2018 ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் எனக்கு உண்டாக்கி கொடாதிருந்தால் என்னால் 2018 நான் கடந்து செல்ல முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. வாட் எவர் மே பி யுவர் பேங்க் பேலன்ஸ், வாட் எவர் மே பி யுவர் எர்த்லி பிளஸிங்ஸ், 2018 கர்த்தர் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் உண்டாக்கி கொடுக்கணும். இல்லை என்றால் நம் வாழ முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொன்னேன். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 12வது அதிகாரம் நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. 10ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர்தான் அபிஷேகநாதர். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். அந்த பெத்தானியாவிலே அந்த மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டிற்கு அவள் பிரவேசிக்கிறார். அவள் பிரவேசிக்கும் பொழுதெல்லாம் லாசரு என்ன பண்ணிடுவார்? பேக் டோரை திறந்து வெளியே போயிடுவார், இருக்க மாட்டான். நல்லா கவனிங்க. அந்த மரியாளும் மார்த்தாளும் லாசரும் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளல. ஆனால் அபிஷேகநாதர் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் என்றைக்கு அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தாரோ அந்த நாளிலிருந்து அவர்களுடைய வீட்டிலே இருக்கிற சண்டை சச்சரவு எல்லாத்தையும் நீக்கி போட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் நடக்கும். 2 சிஸ்டர்களுக்குள்ள வாக்குவாதம், அடிப்படி சண்டை. ஆண்டவரையும் அதற்கு மத்தியஸ்தரை அழைச்சிக் கொள்வாங்க. இப்படிப்பட்ட வீட்டிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் பிரவேசிக்கிறார். அபிஷேகத்தை கொடுக்கிற அபிஷேகநாதர். நான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லவில்லை, அபிஷேகத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த அபிஷேகத்தை பெற்றவர், அபிஷேகத்தை கொடுக்கிறவர் அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். அவருடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுக்கிறார்.
அந்த 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்ததற்கு அப்புறம் 3 பேரும் குடும்பமாக இருந்து ஒரு விருந்து கொடுக்கிறார்கள். அந்த இடத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இதுவரைக்கும் முறுமுறுத்துக் கொண்டு பரிமாறினவள் மார்த்தாள் இப்பொழுது என்ன பண்றார்? சந்தோஷமாய் ஆண்டவருக்கு பரிமாறும். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனையினால் நிறைந்திருக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆகையினால் இந்த ஆவியானவர் உங்கள் வீட்டிற்குள் பிரவேசிக்க, அப்பொழுது இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். இன்னொரு சம்பவம் சொல்லணும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அங்கு ஆயக்காரர்களுடைய தலைவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் எல்லா ஆயக்காரர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களிடத்திலே ஒரு சந்தோஷம், சொல்லி முடியாத சந்தோஷத்தை அவன் பார்க்கிறான். எனக்கும் அந்த சந்தோஷம் வேண்டும் என்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வருகிறான். புலனாய் இருந்தபடினால் அவன் அந்த காட்டுத்தி மரத்தின் மேலே ஏறி அமர்ந்திருக்கிறான். இயேசுவானவர் அந்த இடத்திலே வரும் பொழுது அந்த இடத்திலே நின்று அண்ணாந்து பார்த்து, சகேவே சீக்கிரமாய் இறங்கி வருகிறான். இறங்கி வரும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு போறான். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. எந்த இடத்திலே அபிஷேகநாதர் வருகிறாரோ, எந்த இடத்திலே அபிஷேகம் இறங்குகிறதோ, அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு சந்தோஷத்தை அவர் உண்டாக்கி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா. ஆகையினால் தன் வீட்டிலே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்க. அந்நிய பாஷையில ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருவார். உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுப்பார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கு இளைய குமாரன் அவன் அப்பாட்ட ஒரே சண்டை போட்டு சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிட்டான். அந்த வீட்டிலே ஒரே துக்கம். பிள்ளைகள் ஒன்றா இருக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் போயிடுச்சு. ஒரு பையன் வந்து என்ன பண்ணிட்டான்? சொத்தை பிரித்துக் கொண்டு ஓடிவிட்டான். அந்த வீட்டிலே துக்கம். ஆனாலும் அந்த தகப்பனுக்கு அந்த இளைய மகன் மீது ஒரு ஆசை. வெளியே நின்று எப்படியாவது அவன் திரும்பி வருவான் என்று ஆசையோடு விருப்பத்தோடு கூட போராடி ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பான். His prayer life is not explained there. His prayer, he is looking at not at his son coming, he is looking at the face of God. Hallelujah சொல்லுமா. ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே அவன் புறப்பட்டு வரணும். நான் நினைக்கிறேன் அந்த மனைவி, அந்த இளைய குமாரனுடைய தாய், தகப்பன் அந்த வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு அவன் ஜெபித்துக் கொண்டிருப்பான். இல்லைன்னா மகன் வருவதை பார்த்துக் கொண்டிருப்பான். இவள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டிருப்பாள். அல்லேலூயா சொல்லுமா. ஆவியானவர் புறப்பட்டு வருகிறார். அந்த இளைய குமாரனுடைய புத்தியை மாற்றுகிறார். அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். அந்த வீட்டிலே ஒரு பெரிய சந்தோஷம். இவர் அந்த குடும்பத்திற்கென்று ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். எல்லார் வீட்டிலும் இளையகுமாரன் அப்படி போயிருக்க மாட்டான். அந்த வீட்டுக்கு உரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுமா. அந்த குமாரன் அவர்களை விட்டு பிரிந்து போனபடினால் அவர்களுடைய வீட்டிலே துக்கம். இந்த துக்கத்தை வேறு எதுவும் ஈடு செய்ய முடியாது. எதுவும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது அந்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எப்படியாகிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, தூரத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லது மற்ற உறவினர்களுக்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் புறப்பட்டு போய் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு அந்த பிள்ளையை ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து உன்னுடைய வீட்டிலே சந்தோஷத்தை கொடுப்பார். இதுதான் ஆவியானவரை தேடுகிற விளைவு, ஒரு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியானவர். அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், உண்டாக்கி கொடுக்கிறவர் என்று சொன்னேன். அதுக்கு சில எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னேன்.
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 6-8 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அர்த்த ஆவிகள் இந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இங்கு பிலிப்பு என்கிற ஒரு சீசன், கர்த்தருடைய ஊழியக்காரன். அவனை அப்போஸ்தலர் 6:5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் பரிசுத்த ஆவியினாலும் அவன் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் காணப்பட்டவன். அப்படிப்பட்டவன் ஒரு கிராமத்துக்கு செல்லுகிறான். அந்த கிராமத்தில் சமாரியா பட்டணத்துக்கு அவன் செல்லுகிறான். அப்போ அவன் செல்லும் பொழுது அங்கு பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. இந்த 6வது வசனம் சொல்லுகிறது, அங்கு உள்ள ஜனங்கள் அந்த அதிசயங்களை கண்டு, அல்லேலூயா சொல்லுவோமா, அதிசயங்களை கேட்டு, அல்லேலூயா சொல்லுவோமா, நல்ல கவனிங்க. அவர்கள் இன்னும் அதிசயத்தை, அவங்க அற்புதத்தை பெறல. ஆனா அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் அந்த இடத்திலே வருகிறான். அவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் காண்கிறார்கள், சிலர் கேட்கிறார்கள். அவர்கள் கண்ட பொழுது, அவர்கள் காணப்பட்ட பொழுது, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்ட பொழுது என்று எழுதல. ஒருவேளை அற்புதங்களை பெற்றவங்க காண போயிருந்திருப்பாங்க, அதிசயங்களை பெற்றவங்க அந்த இடத்தை விட்டு காணாமல் போயிருப்பாங்க. ஆனால் இங்கு ஒரு ஜனக்கூட்டார் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேள்விப்படுகிறார்கள், காண்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த அபிஷேகத்தை மூலமாய் கிடைத்த அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் பேசுகிற அந்த மனுஷன் என்ன பேசுகிறான் என்று ஒருமித்து கேட்கிறார்கள், ஒருமனப்பட்டு கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளும் அற்புதங்கள் நடைபெறுகிறது. அப்பொழுது ஆண்டவர் அந்த பட்டணத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. இது சத்தியமான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு பட்டணத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அம்பநாடு என்கிற ஒரு டீ எஸ்டேட்ல வாலிப பொம்பளை பிள்ளைகளுக்கு என்று ஒரு ரிட்ரீட் நடந்தது. ஒரு 200 பிள்ளைகள் வந்திருப்பாங்க. 3 நாள் ரிட்ரீட் நடந்து கடைசி நாள் ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் வந்து ஜெபிப்பார்கள். அப்பொழுது ஒரு வாலிப பிள்ளை வந்து என்னிடத்தில் ஜெபித்தாள். அவள் +2 எழுதி அந்த பரீட்சைக்கு ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவள் வந்து ஜெபித்தாள். அப்பொழுது நான் அவளுக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் அவள் மீது வந்து நிரம்பினது. அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை என் வாயிலே போட்டார். அது என்ன வார்த்தை? ஒரு நிமித்தம் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று நான் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபித்தேன். இந்த பிள்ளை வீட்டிற்கு போய் அந்த பகுதியை பார்த்து இது என்ன அங்கிள் இப்படி சொல்லியிருக்காங்க, என்ன சந்தோஷம் உண்டாகும் அப்படி என்று நினைக்கிறது. டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தாள், திருமணமானது. அவள் கடலூருக்கு கணவனோடு கூட வந்தாள். அங்கு வேலையும் பறிபோய் விட்டது. திருப்பி அவள் தூத்துக்குடிக்கு சென்றாள். தூத்துக்குடியிலே அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு வாடகை வீட்டிலே இருந்து அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டு வந்தார்கள். கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்திலே ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீடு கட்டினார். அந்த வீட்டிலே ஒரு ஜெபக்கூட்டத்தை அவள் ஏற்படுத்தினாள். அந்த வீட்டிற்கு செல்லுகிறது ஒரு சின்ன ரோடு வழியாகத்தான் அந்த வீட்டிற்கு செல்லணும். அவள் இருக்கிறது ஒரு நல்ல காலனி. ஆனால் அந்த அப்ரோச் வந்து இட் இஸ் a very narrow street. அதை தாண்டி தான் அவ போகணும். அந்த தெரு வந்து விபச்சாரம் நிறைந்த ஒரு தெரு. விபச்சாரிகள், ட்ரக் அபியூஸ் பண்றவங்க, அப்படிப்பட்ட ஒரு தெரு. அது வழியா அவள் நடந்து போ. அவள் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாள் என்று இந்த ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இவள் அந்த இடத்துல நடந்து போகும் பொழுது
அந்த ஜனங்கள் எல்லாம் அவள் கூடி வந்து இவளிடத்துல எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எனக்காக, என்னுடைய மகனுக்காக, ட்ரக் அபியூஸ் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று வந்து எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணி கொண்டு போவார்களாம். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பித்தார். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா சொல்லுமா. அந்த காலனியிலே ஒரு மிகுந்த சந்தோஷம். அன்றைக்குத்தான் அவள் நினைத்தாள், அங்கிள் சொன்னாங்களே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னார்களே. எனக்கு அன்புக்குரியவர்களே, அபிஷேகம் நிறைந்தவர்கள் ஒரு வீட்டிலே இருப்பார்கள் என்றால், அபிஷேகம்னா சாதாரண அபிஷேகம் இல்ல, கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுமா. ஆவியானவரால் நடத்தப்படுகிற அபிஷேகம், தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய ராஜ்யம் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவியிலே நடக்கிறவர்கள் ஒரு வீட்டிலே இருப்பார்கள் என்றால் அந்த வீட்டிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாய். இது சத்தியம். ஒரு மனம் வரும், எல்லாரும் ஒரு மனப்பட்டு கேட்பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே கடைசியிலே ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அங்கு ஒரு ராஜாவின் மனுஷன் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அவன் ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறான். ஆண்டவரே, என்னுடைய மகன் வியாதியா இருக்கிறான், நீங்க வீட்டுக்கு வந்து அவனை என்ன பண்ணுங்க, குணப்படுத்துங்க. அப்பொழுது அவனை திட்டுகிற போல ஒரு வார்த்தை வரும். இன்றைக்கு நான் அதை தியானிக்கும் பொழுதுதான் நான் அதனுடைய ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன். அங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அவர்களை குறை சொல்லுகிறதை போல அந்த வார்த்தை காணப்படுகிறது. ஆனால் அது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவோமா. நீ அற்புதத்தை காண போற, அல்லேலூயா சொல்லுவோமா. நீ அதிசயங்களை காண போற, நீங்க விசுவாசிக்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. இது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை. அப்பொழுதும் அதை அவன் நம்பல. சீக்கிரமாய் வீட்டுக்கு வாங்க, அவன் மறிக்கிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றான். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது அவன் எல்லாவற்றையும் கோர்த்து பார்க்கிறான். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்று ஆண்டவர் அதிசயமாய் சொன்னாரே, அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே விசுவாசித்து போனா அதே நடந்துச்சு. இந்த கடைசி வசனம் சொல்கிறது, அந்த வீட்டார் அனைவரும் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. எனக்கு அன்புக்குரியவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, நீங்கள் அபிஷேகத்தை நீங்கள் முற்றிலுமாய் பெற்றிருப்பீங்கன்னா உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் முடிக்கட்டும். யோவான் 3:29 வாசி. சொல்லுமா, நல்ல வாசி. மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு மிகவும் சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷம் இப்பொழுது என்னிடக்குள் சம்பூர்ணமாயிற்று. நல்ல கவனிங்க பிரியமான. இந்த வசனத்தை நான் கொஞ்சம் விளக்கி சொல்லட்டும். யார் அங்கு மணவாளன், யாரு மணவாளனுடைய தோழன்? சொல்லுங்க பாப்போம். இயேசு மணவாளன். கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்போ அவருடைய நாம் மணவாளனுடைய தோழர்கள். நாம் மணவாளன் அல்ல, மணவாளனுடைய தோழர்கள். இந்த மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு அவன் சந்தோஷம் அடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சந்தோஷம் அவனுக்குள் பரிபூரணப்படுகிறது, பூரணமாகிறது, சம்பூரணமாகிறது. என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு நான் அன்னைக்கு பேசும்பொழுது இந்த விளக்கம் எனக்கு சொல்ல தெரியல. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க? பலன் அடைகிறீங்க. ஆனால் ஏசாயா 40:31 வாசிக்கும் பொழுது அவருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா?
என்ன பண்ணுவோம்? என்ன கிடைக்குமா? சம்திங் மோர் தேன் தி ஸ்ட்ரென்த். இல்ல, பரிசுத்த ஆவி வரும்பொழுது என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. ஆனா கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குது? புது பலன் கிடைக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். சம்திங் டிஃபரண்ட். அதுதான் இந்த வருஷத்திலே நீங்க பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பலன் அடைகிற அனுபவம் போதும். ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றவருடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் பொழுது அந்த உனக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அந்த சத்தம் தான் புது பலன். அந்த மணவாளனுடைய சத்தம். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த மணவாளனுடைய சத்தம் இவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆவியானுடைய சத்தம், வெளியாக்கப்பட்ட சத்தம், வெளியாக்கப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தம் நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் புறப்பட்டு வரும். அந்த சந்தோஷம் உங்களை 2018 பூரணமாக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் பரிசுத்த ஆவியின் பொழுது பலன் அடைகிறீங்க. டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் ஒன்லி வித் தட். புது பலன் அடையணும். அல்லேலூயா சொல்லுவோமா. எத்தனை பேருக்கு அது இன்னைக்கு ஆசையா? இன்னைக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம ஒரு புதிய பலனை பெறணும். நாட் ஒன்லி தி பவர், இட் இஸ் சம்திங். இந்த புது பலனுக்கு என்ன ஆங்கிலத்தில் என்ன போட்டுக்கு தெரியல. ஆங்கில பைபிள் யாரும் வச்சிருக்க மாட்டீங்க. ரினியூட் தர் ஸ்ட்ரென்த் போட்டிருக்கு. அப்போ சம்திங், இந்த இங்கிலீஷ் வேர்ட் இஸ் நாட் ஃபுல் ப்ரூஃப். அது புது பலன்றது சம்திங் விச் ஐ எம் நாட் ஏபிள் டு காம்ப்ரஹெண்ட் அண்ட் சே இட். அதே நான் என்னாலே அதை விவரித்து சொல்ல முடியல. அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய சத்தத்தை கேட்டாதான் அதை என்னால விவரித்து சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த புது பலன் எனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அதை என்னால என்ன பண்ண முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த புது பலனை பெற்றுக் கொள்ளுங்க. முழங்கால் படியும்.